நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறது OSI மாடல். OSI மாடல்னா என்னன்னா ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன் மாடல். இதை ISO வந்து டெவலப் பண்ணாங்க. எதுக்காகனா நெட்வொர்க் கம்யூனிகேஷனை ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக டெவலப் பண்ணது தான் இந்த OSI மாடல். இந்த OSI மாடல் என்ன பண்ணுது அப்படின்னா நெட்வொர்க் கம்யூனிகேஷனை 7 லேயர்ஸாக டிவைட் பண்ணுது. அது கீழேருந்து வர்றப்போ ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர் அண்ட் அப்ளிகேஷன் லேயர். இதில் மேலே இருக்கிற இந்த 3 லேயர்ஸ், அதாவது அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், செஷன் லேயர், இந்த மூணும் கம்ப்ளீட்டாக OSR சிஸ்டம் ஓரியன்ட் லேயர்ஸ். அதே மாதிரி அதுக்கு அடுத்து இருக்கிற 4 லேயர்ஸ், டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர் அண்ட் ஃபிசிக்கல் லேயர். இந்த நாளும் கம்ப்ளீட்டாக நெட்வொர்க் பேஸ்ட் லேயர்ஸ், நெட்வொர்க் ஓரியன்ட் லேயர்ஸ். இப்போ நம்ம இந்த 7 லேயர்ஸை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் லேயர் மேலேருந்து வர்றப்போ அப்ளிகேஷன் லேயர், இந்த லேயர் தான் எண்ட் யூசர் கூட, அதாவது யூசர் கூட டைரக்டாக இன்ட்ராக்ட் ஆகுறது இந்த லேயர் தான். ஸோ இதோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா யூசர் கூட இன்ட்ராக்ட் கம்யூனிகேஷன், யூசர் கம்யூனிகேஷன் பண்ணுறது இந்த லேயர். இங்கே யூசர் ப்ரோட்டோகால்ஸ் வந்து HTTP, FTP, SMTP, SNMP, TNS, டெல்நெட், DHCP இதெல்லாம் சொல்லலாம். ஸோ இதோட ரியல் டைம் சினாரியோவில் அந்த 7 லேயர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து என்னோட ICICI பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஒரு அமௌண்ட்டை வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இதான் சினாரியோ. இப்போ வந்து என்னோட அப்ளிகேஷன் லேயரிங் எங்கே ஒர்க் ஆகுதுன்னா, என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஆன்லைன் பேங்கிங் நான் பண்ணணும்னா ஃபஸ்ட் நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணணும் இல்லையா? ஸோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணால் தான் நான் வந்து என்னோட ஆன்லைன் பேங்கிங் வெப்சைட்டில் வெப்பேஜில் லாகின் பண்ண முடியும். ஸோ என்னோட ப்ரௌசர் எல்லாமே மொசிலா ஃபயர்ஃபாக்ஸாக இருக்கட்டும், கூகுள் க்ரோம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் எல்லாமே ஒர்க் ஆகுது அப்ளிகேஷன் லேயர். ஸோ இந்த அப்ளிகேஷன் லேயரில் தான் வந்து எல்லா ப்ரௌசரும் ஒர்க் ஆகுது. ஸோ இங்கேருந்து HTTPS ப்ரோட்டோக்கால் வச்சு என்னோட பேங்க்கோட வெப்சைட்டில் லாகின் பண்ண முடியும். ஸோ அங்கே தான் அப்ளிகேஷன் லேயர் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் இட் கோஸ் டு ப்ரெசன்டேஷன் லேயர். அதாவது நான் வந்து இப்போ என்னோட ICICI வெப்பேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன், வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து என்னோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நான் லாகின் பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த லேயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன் அண்ட் ரெப்ரசன்ட் ஆஃப் டேட்டா இன் அ ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட். அதாவது என்னன்னா இந்த லேயரில் என்ன நடக்கும்னா என்கிரிப்ஷன் நடக்கும், டீக்ரிப்ஷன் நடக்கும், நமக்கு புரிகிற மாதிரி டேட்டா ஃபார்மேட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி என்னோட பேங்க்கோட வெப்சைட்டில் வந்துருச்சு. இப்போ நான் லாகின் பண்ணணும், என்னோட அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ நான் என்னோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நான் லாகின் அப்படின்னு கொடுக்குறோன்னா, ஸோ என்னோட லாகின் இன்ஃபர்மேஷன் வந்து வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. ஸோ இந்த லாகின் இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே என்கிரிப்ட் ஆகி நெட்வொர்க்கில் பேக்கெட்டில் ட்ராவல் ஆகி ஸோ என்னோட சர்வர் எண்டில் அகைன் டீக்ரிப்ஷன் ஆகி ஆத்தென்டிகேஷன் நடக்கும். இந்த என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன் எல்லாம் ப்ரெசன்டேஷன் லேயர் டேக்ஸ் கேர். அதே மாதிரி ஒன்ஸ் லாகின் ஆனதுக்கப்புறம் என்னோட பேஜ், என்னோட அக்கௌண்ட் பேஜ் எனக்கு புரிகிற ஃபார்மேட்டில் இருக்கணும். ஆர்டிக்கலாக இருக்கலாம், இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு இமேஜாக இருக்கலாம். என்னென்ன ஃபார்மேட்டில் இருந்தால் எனக்கு புரியுமோ அந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணி கொடுக்குறது வந்து ப்ரெசன்டேஷன் லேயர். இங்கே யூஸர் ப்ரோட்டோகால்ஸ் வந்து SSL, TLS, செக்யூர் சாக்கெட் லேயர் ஆர் டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி, இந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் இங்கே யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் லேயர் வந்து செஷன் லேயர். செஷன் லேயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஒரு செஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, மெயின்டைன் பண்ணுறதுக்கு, டெர்மினேட் பண்ணுறதுக்கு யூஸர் லேயர், செஷன் லேயர். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னோட ICICI பேங்க் அக்கௌண்ட்டில் என்னோட லாகின், என்னோட க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்து நான் லாகின் ஆகிட்டேன். பட் ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நான் எதுவுமே செய்யாமல் ஆக்டிவேட், அதாவது எதுவுமே ஆக்டிவாக இல்லாமல் நான் சும்மா உட்காந்துருக்கேன் அப்படின்னா ஒரு பீரியட் ஆஃப் இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தோன்னா அதுவே டைம் அவுட் ஆயிரும். செஷன் டைம் அவுட் இதுதான். ஸோ இட்ஸ் டேக்கிங் கேர் பை செஷன் லேயர். எவ்வளோ நேரம் இந்த யூசர் வந்து இந்த சர்வர் கூட லைவ் செஷனில் இருக்கிறாங்க அப்படின்றது வந்து டேக்ஸ் கேர் பை தி செஷன் லேயர். இங்கே யூசர் ப்ரோட்டோக்கால் வந்து PPTP, பாயிண்ட் டு பாயிண்ட் டனலிங் ப்ரோட்டோகால், செஷன் என்ஹான்ஸ்மெண்ட் ப்ரோட்டோகால், செஷன் இனிஷியேஷன் ப்ரோட்டோகால், இதெல்லாம் வந்து இங்கே செஷன் லேயரில் யூஸ் ஆகிற ப்ரோட்டோகால்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே யூஸ் ஆகிற PDU வந்து செக்மெண்ட்ஸ். அதாவது இந்த ஃபஸ்ட்டு 3 லேயர்ஸில் டேட்டாவாக இருக்கிறது இங்கே வர்றப்போ இட் வில் பி டிவைடட், அதாவது நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸாக பிரிக்கப்படுது. ஸோ அண்ட் ஒவ்வொரு செக்மெண்ட்ஸும் சீக்வன்ஸ் ஆர்டரில் செக்மெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதேமாதிரி செக்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அக்னாலஜ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணும். இங்கே இன்னொரு ரியல் டைமாக சொல்லணும்னா, என்னோட வெப்பேஜில் நான் லாகின் பண்ணிட்டேன். இப்போ நான் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், சப்மிட் கொடுத்துட்டேன். ஒரு 5,000 rupees வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு சோன்ஸோ அக்கௌண்ட் சொல்லி நான் கிளிக் பண்ணிட்டேன். அதே நேரத்தில்
நான் வந்து ப்ரௌசரில் வந்து யூடியூப்பில் ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ மல்டிபிள் டேப்ஸ் ஓப்பன் பண்ணி நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் நீங்கள் 5000 rupees ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி சப்மிட் கொடுக்குறேன்னா யுவர் அக்கௌண்ட் யுவர் அமௌண்ட் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி ட்ரான்ஸ்ஃபர்ட் அந்த மாதிரி மெசேஜ் ரிப்ளை வரும் இல்லையா என்னோட பேங்க் சர்வர்லேருந்து. இந்த ரிப்ளை மெசேஜ் கரெக்டாக என்னோட நான் பேங்க் அந்த ஐசிஐசியோட வெப்பேஜில் தான் ரிப்ளை வரணும் இல்லையா. இன்ஸ்டன்ட் அதுக்கு பதிலாக நான் ஃபேஸ்புக்கில் வந்து அங்கே வரக்கூடாது. ஸோ நான் எந்த வெப்சைட்லேருந்து நான் ஒரே வெப்சைட்டில் மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் நான் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கரெக்டாக நான் எங்கேருந்து ரெக்வஸ்ட் கொடுத்தனோ அதே இடத்துக்கு திருப்பி ரெஸ்பான்ஸ் வர்றது வந்து டேக்ஸ் கேர் பை த டிரான்ஸ்போர்ட் லேயர். ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா டேட்டாவை நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸாக உடச்சி என்ன போர்ட் நம்பர்ன்றதை என்கேப்சுலேட் பண்ணி ஒவ்வொரு செக்மெண்ட் கூடயும் போர்ட் நம்பரை என்கேப்சுலேட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இங்கே யூஸ் பண்ணுற ப்ரோட்டோகால் டிசிபி அண்ட் யூடிபி. நெக்ஸ்ட் நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க் லேயர்ன்றது லேயர் 3. இங்கே இந்த செக்மெண்ட்ஸ் வந்து அகெயின் டிவைடட் இன்டு நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ். இந்த மெயின் இங்கே ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா அட்ரஸிங் அண்ட் ரூட்டிங். இங்கே என்ன நடக்கும்னா ஏற்கனவே வந்து டேட்டாஸ் வந்து போர்ட் நம்பரால் என்கேப்சுலேட் பண்ணப்பட்டிருக்கோம். இங்கே வந்து சோர்ஸோட ஐபி அட்ரஸ் அண்ட் டெஸ்டினேஷனோட ஐபி அட்ரஸையும் என்கேப்சுலேட் பண்ணுவோம். அதாவது இப்போ நான் வந்து இங்கே ஒரு இடத்துலேருந்து மதுரையிலேருந்து நான் அக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட சர்வர் ஐசிஐசிஐ பேங்க் சர்வர் வந்து மேபி இன் டெல்லி அங்கே இருக்கலாம். ஸோ நான் இங்கேருந்து ரெக்வஸ்ட் பண்ணுறப்போ என்னோட சோர்ஸ் அட்ரஸ் என்னன்றதையும் சோர்ஸ் ஆஃப் பேக்கெட் அட்ரஸ் சோர்ஸ் ஐபி அட்ரஸ் என்னன்னு என்னோட அட்ரஸையும் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு டெல்லியில் இருக்க ஐசிஐசிஐ பேங்க்கோட ஐபி அட்ரஸையும் என்கேப்சுலேட் பண்ணி இன்டர்நெட்டில் ரவுட் பண்ணிவிடும். ஸோ அந்த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா அட்ரஸிங், அதாவது என்னோட ஐபி அட்ரஸையும் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸையும் என்கேப்சுலேட் பண்ணி இன்டர்நெட்டில் ரவுட் பண்ணும். ஸோ இங்கே யூஸ் ஆகிற ப்ரோட்டோகால்ஸ் வந்து IPv4, IPv6, IPsec, ICMP, இன்டீரியர் கேட்வே ப்ரோட்டோகால், எக்ஸ்டீரியர் கேட்வே ப்ரோட்டோகால், எல்லா நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே ரூட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் பிகம்ஸ் அண்டர் நெட்வொர்க் லேயர். அடுத்த லேயர் வந்து டேட்டா லிங்க் லேயர். இங்கே திஸ் ஃப்ரேம்ஸ் ஆர் அகெயின் என்கோடட் வித் தி மேக் அட்ரஸஸ், ஃபிசிக்கல் அட்ரஸ்ன்னு சொல்கிற மேக் அட்ரஸஸால் என்கோட் பண்ணப்பட்டிருக்கும். இங்கே இந்த ஃப்ரேம்ஸ் வில் பி நோன் அஸ் திஸ் பேக்கெட் இஸ் நோன் அஸ் ஃப்ரேம்ஸ். இங்கே ஃப்ரேம்ஸ்னு சொல்லணும். இந்த லேயர் வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னா எரர் ஃப்ரீ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். ஒவ்வொரு ஃப்ரேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இது ஒரு அக்னாலஜ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணும். இன்கேஸ் அக்னாலஜ்மெண்ட் வரல அப்படின்னா நம்ம ஃப்ரேம்ஸ் வந்து டெலிவர் ஆகலன்னு சொல்லி திருப்பி வந்து இந்த ஃப்ரேம்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதே சேம் டைம் ஃப்ளோ கண்ட்ரோல் வில் பி டேக்கிங் கேர். இப்போது இது ரெண்டு டிவைஸ்க்கு நடுவில் ஒரு லாஜிக்கல் லிங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும். ஸோ இங்கே வந்து இந்த பஃபர், அதாவது இந்த டிராஃபிக் பஃபர் வந்து ஃபுல்லாகிருச்சு அப்படின்னா இது சென்டருக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பும், ஸ்டாப் பண்ண சொல்லி, டெம்பரரியாக ஸ்டாப் பண்ண சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்போம். ஸோ ஒன்ஸ் இந்த பஃபர் வந்து ஃப்ரீ ஆகுது, பஃபர் வந்து ஃபுல்லாகிறது வந்து ஃப்ரீ ஆகுது அப்படின்னா அகைன் சென்டருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு திருப்பி வந்து பேக்கெட் வந்து சென்ட் பண்ண சொல்லும். இங்கே யூஸர் ப்ரோட்டோகால்ஸ் வந்து ATM, ஸ்லிப், ஃப்ரேம் ரிலே, பாயிண்ட் டு பாயிண்ட் ப்ரோட்டோகால்ஸ்லாம். அடுத்து இருக்கிறது வந்து ஃபிசிக்கல் லேயர் ப்ரோட்டோகால், ஃபிசிக்கல் லேயர். இதுதான் வந்து லேயர் 1 ஆர் லோவஸ்ட் லேயர்னு சொல்லலாம். இங்கே வந்து PDU என்னன்னா பிட்ஸ். திஸ் ஃப்ரேம்ஸ் ஆர் நோன் டு பி பிட்ஸ் ஹியர். இங்கே டேட்டா எல்லாமே 0s and 1s ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த லேயர் எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னா ஒரு ஃபிசிக்கல் மீடியம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, மெயின்டைன் பண்ணுறதுக்கு, டெர்மினேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது இந்த ஃபிசிக்கல் லேயர். ஸோ இங்கே வந்து யூஸ் ஆகுது USB அண்ட் ப்ளூடூத், இதெல்லாம் இங்கே யூஸ் ஆகுது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோமே ஃபிசிக்கல் லேயர்ன்றது லோவர் லேயர், அதாவது லேயர் 1. இது வந்து ஒரு ஃபிசிக்கல் கனெக்ஷன் விஷயம் எஸ்டாப்ளிஷ் பண்ண, மெயின்டைன் பண்ணி, டீஆக்டிவேட் பண்ணி யூஸ் ஆகுது. இங்கே யூஸ் ஆகுது ஹப்ஸ், கேபிள், RJ45 இதெல்லாம் இங்கே யூஸ் ஆகுது. தென் டேட்டா லிங்க் லேயர் ஃபிசிக்கல் லிங்க் லேயருக்கு மேலே இருக்கும். 0s and 1s வந்து அகைன் ஃப்ரேம்ஸாக கன்வெர்ட் பண்ணும். இது வந்து எரர் ஃப்ரீ டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு யூஸ் ஆகுது. நெட்வொர்க் லேயர் வந்து இன்டர்நெட்டில் பேக்கெட்டை ரவுட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதோட மெயின் ஃபங்க்ஷன் அட்ரஸிங் அண்ட் ரவுட்டிங். இங்கே யூஸ் ஆகிற டிவைஸ் ரவுட்டர். அதேமாதிரி டேட்டா லிங்க் லேயரில் யூஸ் ஆகிற டிவைஸ் வந்து ஸ்விட்ச் அண்ட் பிரிட்ஜ். டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து செக்மெண்டேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதில் வந்து முக்கியமாக யூஸ் ஆகிற ப்ரோட்டோகால்ஸ் TCP அண்ட் UDP. செஷன் லேயர் வந்து ஒரு செஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண, டெர்மினேட் பண்ண, மெயின்டைன் பண்ண யூஸ் ஆகுது. அண்ட் ப்ரெசன்டேஷன் லேயர் வந்து என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன் அண்ட் யூசர் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்டில் டேட்டாவை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது, இது வந்து ப்ரெசன்டேஷன் லேயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ளிகேஷன் லேயர்ன்றது டாப் மோஸ்ட் லேயர், என் யூசரோட இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரே லேயர் அப்ளிகேஷன் லேயர் தான். ஸோ இங்கே யூஸ் ஆகிற ப்ரோட்டோக்கால் HTTP, DNS, FTP, SMTP, SNMP, Telnet, HTTPS இதெல்லாம். தேங்க்யூ.